நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இங்கே தாவீது ஒரு நல்ல அறிவுரைகளை வழங்குகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. என்ன சொல்கிறாருப்பா, பொல்லாதவர்களை நீ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணாத, எரிச்சல் ஆகாத, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் என்ன பண்ணுங்க, பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல வாடி போகிறார்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஏன் அவங்க மேலே பொறாமை கொள்ளக்கூடாது? ஏன் அவங்க மேலே எரிச்சல் ஆகாத? அது பதில் சொல்கிறார். அவரே சொல்கிறாரு, அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு. எப்படி புல் சீக்கிரமாக அறுப்புண்டு போகுமோ அதே போல் என்ன பண்ணுவாங்க, அவங்க சீக்கிரமாக அறுப்புண்டு போவாங்க. பசும் பூண்டை போல் என்ன பண்ணுவாங்க, வாடி போவார்கள். ஸோ அவங்களுடைய காலம் கொஞ்ச காலம்தான். அக்கிரமம் செய்கிற பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள். அதனால் அவங்க மேலே என்ன பண்ணாத, எரிச்சலாகாத. அவங்க மேலே நீ பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க, அறுப்புண்டு வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்த்துக்கொள்னு சொல்கிறார். கர்த்தரை நம்பி, வேறு யாரையும் இல்லை. கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ நன்மை செய்றியா, பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்றியா, கர்த்தரை நம்பி செய். கர்த்தர் அதற்கு என்ன பண்ணுவார், ஏற்ற பலனாக அவரை கொடுப்பார். ஆனால் நன்மை செய்யணும். அப்படி பொல்லாத மனுஷனை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது, பொல்லாததுக்கு பொல்லாப்ப என்ன செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடாது. என்ன சொல்கிறாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் விருந்தில் என்ன பண்ணுவார், உனக்கு அருளை செய்வார். முதல்ல என்ன சொல்கிறாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய். இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவரோட வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட மனமகிழ்ச்சியாயிரு. அவர் என்ன பண்ணுவார், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன பண்ணு, உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய வழியை, இப்போ நான் என்னுடைய வழிகள், என்னுடைய காரியத்தில் என்ன பண்ணணும், கர்த்தரிடத்தில் ஒப்புவிச்சிரு. அவர் ஒப்புவித்தது நம்பிக்கையாயிரு, இந்த காரியத்தை என்ன பண்ணுவார், அவர் வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவார், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்த பிற்பாடு அவர் எப்படி இருக்கிறாரா, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய நீதியை என்ன பண்ணுவார், வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல என்ன பண்ணுவார், விளங்க பண்ணுவார். இப்போ நம்முடைய நீதியும் நம்முடைய நியாயமும் என்ன பண்ணாது, மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்துரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. மறுபடியும் இங்கே சொல்கிறாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்துரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்துரு. அவருக்காக எதுக்கு காத்திருக்கணும், அவர் கரத்திலிருந்து ரட்சிப்பு வரும்படிக்காக அவர் என்ன பண்ணணும், நம்ம நோக்கி காத்திருக்கணும். ஆனால் அடுத்த விஷயத்தை சொல்கிறாரு, காரிய சித்தி உள்ள மனுஷன். அப்படின்னு என்ன அர்த்தம், தன்னுடைய காரியத்தில் மாத்திரமே கவனமாக இருக்கிற மனுஷன். அதாவது அவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பேசுவான், நம்மக்கிட்ட அவனுடைய காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம இடத்துல என்ன பண்ணுவான், வந்து ரொம்ப அன்பாக சமாதானமாக ஒரு நட்போடு கூட என்ன பண்ணுவான், பேசுகிற மனுஷர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அதுதான் அவன் காரிய சித்தி உள்ள மனுஷன். அவன் காரியம் ஆகணுன்னா என்ன பண்ணுவான், நம்ம காலை வந்து பிடிப்பான். காரியம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவான், தன் வழியை பார்த்துட்டு போயிடுவான். நம்மளை என்ன பண்ணுவான், மறந்து போயிடுவான். நம்ம நேரம் வந்தால் கூட என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். இன்னும் தெரியாத மேலே எதிரி மாதிரி போவான். அதுதான் அவர் சொல்கிறார், காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலே என்ன பண்ணாக, எரிச்சல் ஆகாத. அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கும்பொழுது என்ன பண்ணாத, எரிச்சல் அடையாத. நம்ம இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரகத்தை விட்டுவிடு. நம்ம கோபம் வரதான் செய்யும். ஏன்னா இவ்வளோ உதவி பண்ணோம், நம்ம எதிர்க்க வரோம், நம்ம கண்டுக்காமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வரும், கோபம் வரதான் செய்யும். நமக்கு என்ன பண்ணோம், இன்னும் அதிகமான கோபம் வரதான் செய்யும். ஆனால் என்ன பண்ண, தாவீது என்ன அறிவுரை சொல்கிறாரு, விட்டுடு. அப்படிப்பட்ட மனுஷரை பார்க்கும் பொழுது என்ன பண்ணாத, எரிச்சல் ஆகாத, பொறாமை கொள்ளாத, உன் கோபத்தையும் உன் உக்கரத்தை என்ன பண்ண, விட்டு விடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ண, அப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம அப்படி கோபம் கொள்ளும் பொழுது ஏன்னா அது வேதம் சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்லுது. ஸோ அப்போ அந்த கோபம் வந்து நம்ம பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. அதுதான் அவர் சொல்கிறாரு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்போ என்ன பண்ணுங்க, அப்போது நீ என்ன பண்ணு, உன் கோபத்தை விட்டுடு, எரிச்சலை விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. என்ன பண்ண வேணாம், பொல்லாப்பு செய்ய ஏதுவான அந்த எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ பூமியை சொந்தத்து கொள்வார்கள். அதான் சொல்கிறாருப்பா, பொல்லாதவர்கள் அழிஞ்சு போவாங்க, பொல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அறுப்புண்டு போவாங்க. அவங்க இல்லாத இடமும் என்ன பண்ணோம், இராமல் போயிடும். இங்கே தான் இருந்தாங்க, இப்போது
இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச காலம் நேரம்தான். அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்நானத்தை உற்று விசாரித்தே, ஆனால் அவன் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்சம் நேரம்தான். கொஞ்சம் காலம்னு சொல்லலை, கொஞ்சம் வருடனும் சொல்லலை, கொஞ்ச நேரம்தான். அப்போ பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு காலம் குறுகினதாக இருக்கிறது. துன்மார்க்கான்மான வழியில் நடக்கிறவங்க, பொல்லாப்பு செய்கிறவங்க, இப்படி தன் காரிய சித்தி உள்ள மனுஷர்கள், அவங்களுடைய காலம் எப்படி இருக்குதான், கொஞ்சம் நேரம்தான். ஸோ அவனை உற்று பார்த்தால் அவன் என்ன பண்ண, அவன் இல்லை, அவனை உற்று பார்த்தியானா அவன் என்ன பண்ணல, அவன் இல்லை, அவனுடைய ஸ்தானமும் என்ன பண்ணல, காணவில்லை. சாந்த குணமுள்ளவர் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தால் மகன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ என்ன சொல்கிறார், அதான் சொல்கிறாருப்பா, எரிச்சல் ஆகாத, கோபம் கொள்ளாத, உனக்கு எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம். அது சாந்த குணமுள்ளவர். அப்போ என்ன பண்ணி நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ சாந்த குணமுள்ளவர்கள் பூமி என்ன பண்ணுவாங்க, சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் என்ன பண்ணுவாங்க, மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நல்ல அறிவுரை சொல்லிட்டு வராரு. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கும். துன்மார்க்கன் எப்படி இருக்கிறான், நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து இவனை எப்படி போட்டு தள்ளலாம், இவனை எப்படி அழிக்கலாம், இவனை எப்படி இல்லாமல் போகும்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தன் இருதயத்தை என்ன பண்ணுறான், தீங்கு நினைக்கிறான். அவன் பேரில் என்ன பண்ணான், பற்கடிக்கிறான். நீதிமானை பார்த்து துன்மார்க்கன் என்ன பண்ணுறான், பற்கடிக்கிறான். சுருக்கமாக சொன்னால் கெட்டவன் நல்லவனை பார்த்து பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைப்பார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். அப்போ என்ன ஆண்டவர் பார்க்குற, மேலேருந்து பார்க்குறாரு, நீ நீதிமானுக்கு விரோதமாக, நல்லவன் மனுஷனுக்கு விரோதமாக என்ன பண்ணுற, உன் பல்ல கடிக்கிறியா? அவர் மேலேருந்து பார்க்குறாரு, பார்த்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறாரு, பா உன் நாள் வருகிறது, உன்னுடைய முடிவு உன் நாள் வருகிறதுனா என்ன அர்த்தம், உன் நாள் வருகிறது என்று காண்கிறன்னு அர்த்தம். உன் அழிவு, உன்னுடைய முடிவு சமீபமாக இருக்கிறது, இதோ வந்துடுச்சு, இதோ கிட்ட வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாராம், பார்த்து நகைக்கிறார். சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பனவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் உள்ளே நாணேற்றுகிறார்கள். என்ன பண்ணுறான் துன்மார்க்கன், என்ன பண்ணுறான், சிறுமையும் எளிமையுமானவன் என்ன பண்ணுறான், கீழே விழ தள்ளுறதுக்கு, செம்மை மார்க்கத்தாரை விழ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், தன் பட்டயத்தை உருவி தன் வில்லை என்ன பண்ணுறான், நாணேற்றுகிறான். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்கு உருவிப்போம், அவர் வில்லுகள் முறியும் அப்படின்னா சொல்கிறாரு. அவன் பட்டயத்தால் அவன் அழித்து போடுவான், அவ்வளோதான். அவனுடைய பட்டயத்தாலே அவனை அழித்து போடுவார். அவன் வில்லை என்ன பண்ணோம், முறித்து போடுவார். அவன் உனக்கு விரோதமாக ஒரு பட்டயத்தை ரெடி பண்ணுறானா, உனக்கு விரோதமாக உன்னை அழிக்கும்படியாக ஒரு காரியத்தை ரெடி பண்ணுறானா, அதே காரியத்தினாலே அந்த உனக்கு விரோதமாக செய்யணும்னு நினச்சான் பாரு, அவன் அதான் தன் கையால் தன்னை குத்தி கொள்வான்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதே தான். உன்னை அழிக்கும்படியாக ஒரு பட்டயத்தை ரெடி பண்ணால், அதே பட்டயத்தில் கர்த்தர் என்ன பண்ணார், அவனை அழித்து போடுவார். ஹல்லேலூயா. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அதான் சொல்கிறார், துன்மார்க்கருக்கு கோடி கோடியாய் சொத்து இருக்கலாம், அதான் சொல்கிறார், செல்வ திரட்சியை பார்க்கிலும் அவனுக்கு எத்தனை விதமான கோடி கோடியான செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் அது ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் எப்படி அனுப்புவான், சீக்கிரமாக அழிந்து போவான். நேரம் கொஞ்சம் நேரம் தான் சொல்லியிருக்கு, கொஞ்சம் நேரம் தான் சொல்லியிருக்கு. அந்த கொஞ்ச நேரத்தில் அவனால் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோதான் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கனுக்கு எவ்வளோ செல்வ திரச்சிருந்தாலும் அவன் என்ன பண்ண போகிறதில்ல, அந்த செல்வம் அவனை காப்பாற்ற போகிறதில்ல. அவனுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ண முடியல, நீட்டிக்க போகிறதும் கிடையாது. அந்த கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ணல, அவனுக்கு இப்போ அவனுக்கு பணம் இருக்கிறதுனால அந்த பணத்தை வச்சு அந்த நேரத்தை அவனால் நீட்டிச்சு வச்சுக்கொள்ள கூட முடியாது. ஆனால் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார்னு சொல்கிற. துன்மார்க்கருடைய புயங்களை என்ன பண்ணோம், முறிந்து போடும். நீதிமான்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், தாங்குகிறவராக, தன் கரத்தினால் தாங்குகிறவராக இருக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அதான் சொல்ல, உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிறார். அங்கே என்ன சொல்ல, துன்மார்க்கனுக்கு எப்படி இருக்குது, கொஞ்ச நேரம் தான். ஆனால் உத்தமர்களுடைய நாட்களை என்ன பண்ணுறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அப்படின்னா என்ன, அவங்களோட சுதந்திரம் என்றென்றைக்குமே நிலைத்திருக்கிற சுதந்திரமாக இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தியடையார்கள். உத்தமர்கள் என்ன பண்ணுறார் பாருங்க, கர்த்தர் ஆபத்து காலத்தில் வெட்கப்படாமல் இருப்பார்கள். ஆபத்து காலத்தில் வெட்கப்படாமல் இருப்பாங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஸோ ஆபத்து வரும். உன் வலது புறத்தில் இருக்கிறவங்க விழுந்து போவாங்க, உன் இடது புறத்தில் இருக்கிறவங்க விழுந்து போவாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை ஆபத்து காலத்திலே தாங்குவார். அப்போ அந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், வெட்கப்படாத இருப்போம். பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவாராம், கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவார். ஏன்னா எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். எப்படி அந்த பஞ்ச காலத்திலும் எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவன் நம்முடைய தேவன். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள்,
கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகள் இனத்தைப் போல புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். பாருங்கள் எப்படி சொல்ல, துன்மார்க்கர் அழிந்து எப்படி இருக்கிறாங்களா கர்த்தருடைய சத்துருக்களை ஆட்டுக்குட்டி நினைத்தை போல. எப்படி அந்த ஆட்டுக்குட்டி நினைத்த காஞ்ச இதை போயிட்டு எரிச்சோன்னா எப்படி போயிடும், புகையாக போயிட்டு சாம்பல் ஆகிடும், அவ்வளோதான், அவங்க இல்லாமல் போவாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்க. துன்மார்க்கன் எப்படி இருக்கிறான், கடன் வாங்கி அதை கொடுக்காமல் போயிடுறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஸோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காம பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க, கர்த்தரால் சபிக்கப்பட்டவங்க என்றென்றைக்குமே அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். அவன் தவறி விழுந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அவருடைய வலக்கரத்தினால தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்நிதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ நான் இளைஞனாக இருந்தேன், இன்றைக்கி முதிர் வயதுள்ளம்னா இருக்கிறேன், ஆனாலும் நீதிமான் என்ன பண்ணல, கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது நான் என்ன பண்ணல, பார்க்கல. அப்படின்னு என்ன சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருக்கும் போதும் பார்த்தேன், இப்போ முதிர் வயது உள்ளவனாக இருக்கும்போதும் நான் பார்க்குறேன், கர்த்தர் என்ன பண்ணல, நீதிமான கைவிடலை, உத்தம மார்க்கத்தார கைவிடலை, செம்மை மார்க்கத்தார கைவிடலை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதான் சொல்ல, தீமையை விட்டு விலகிடு, தீமையை செய்யாத, பொல்லாப்பு செய்யாத, எரிச்சல் அடையாத, கோபப்படாத, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் விட்டு என்ன பண்ணுற, விலகிடு. அப்படி என்ன பண்ணும், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். அதான் திரும்பி சொல்கிறாரு, நியாயத்தை விரும்பு, நன்மை செய், தீமையை விட்டு விலகிடு. கர்த்தர் என்ன பண்ணுவார், பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். எப்படி பஞ்ச காலத்திலும் சரி, ஆபத்து காலத்திலும் சரி, இக்கட்டு நாட்களிலும் சரி, எல்லா நாட்களும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கர்த்தராலுடைய காக்கப்படுவார்கள். ஆனால் துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்க, அறுப்புண்டு, துன்மார்க்குடைய சந்ததியோ, துன்மார்க்கரும் அழிந்து போவான், அவனுடைய சந்ததியும் என்ன பண்ணும், அழிந்து அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும். அதான் சொல்கிறார், நீதிமான் எப்படி இருக்கிறான், நியாயத்தை பேசுகிறான், அவனுடைய வாயிலிருந்து ஞானம் பிறக்கிறது. அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. ஏன் அவன் நீதிமான் எப்படி இருக்கிறான், நீதிமான் எப்படி பேசுகிறான், நியாயத்தை பேசுகிறான். அவனுடைய வாவை எப்படி நியாயத்தை பேசுகிறதா இருக்கிறது, ஞானத்தை பேசுகிறதா இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் அடுத்த வருஷம் அழகாக சொல்கிறாரு, தேவன் அருளிய வேதம் அவனுடைய வாயில் இருக்கிறது, அதான் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவன் இருதயத்தில் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், தீமையை விட்டு விலகி நியாயத்தை பேசுகிறான், அவன் ஞானமாக பேசுகிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். துன்மார்க்கனுக்கு இதே வேலை தான் இல்லையா, துன்மார்க்கன் எப்போவுமே நீதிமான் என்ன பண்ணுறான், பகைக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தரோ அவனை அவன் கையில் விடுகிறதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்னிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீதிமான் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவன் என்ன பண்ணுறார், ஆக்னிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். மறுபடி சொல்லப்பா, கர்த்தருக்கு காத்துரு. அதே இங்கே 3-4 தடவை ரிப்பீட் பண்ணியாச்சு. கர்த்தருக்கு காத்துரு, அவர் வழிகளை கைக்கொள், அப்பொழுது என்ன பண்ணுவ, பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவ. அவர் என்ன பண்ணுவார், உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தளர்த்தவனுமாய் இருந்தான். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு கொடிய மனுஷனை பார்க்குறாரு, கொடிய பலவந்தமான மனுஷன் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கிறான்னா, நான் அவனை பார்க்குறேன், நிலத்தில் முளைச்சிருக்கிற நல்ல செழிப்பான ஒரு மரத்தை போல் இருக்கிறான், பச்சை மரத்தை போல் தலைத்து இருக்கிறான், ஆனாலும் அவன் அழிந்து போவான்னு சொல்கிறாரு. அந்த மரத்தை பார்க்குறோம், நல்ல செழிப்பு, நல்ல பச்சை பசேர், நல்ல கிளைகள், நல்ல கனிகள், நல்ல இலைகள் எல்லாம் பச்சை பசேர் நல்லா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் அந்த ஒரு அப்படி இருக்கிறான் அவன் மனுஷன். அப்படி என்ன அர்த்தம், அந்த பலவந்தமான கொடிய மனுஷன் அப்படி இருக்கிறான். ஆனால் என்ன சொல்கிறார், அவன் அழிந்து போவான், பாருங்கள் அவன் இல்லை. என்னப்பா அப்படி இருந்தான், நல்ல செல்வ செழிப்பாக இருந்தான், நல்ல பச்சை பசேர் நல்லா இருந்த மாதிரி திடீர்னு வாடி போயிடுச்சே,
திடீர்னு பார்ப்போம் இல்லையா, என்னப்பா நேற்று பார்த்தப்பா இந்த மரம் நல்லா பச்சை பசேன்னு இருந்தது, இன்றைக்கி காலையில் பார்க்குற வாடி போயிருக்கு அப்படின்னா என்னாச்சு, வேறு செத்து போச்சுன்னு அர்த்தம். வேறு செத்து போனால் என்ன மரம் பிழைக்க முடியாது. அதுதான் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான்ப்பா இவன், இன்றைக்கி திடீர்னு காணாமல் போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அழிந்து போவான், அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவன் மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீதிமானை கவனிச்சுப்பார், உத்தமனை கவனிச்சுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய வழியை கை கொள்கிறவங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷருங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்களை கவனிச்சுப்பார். அவங்களுடைய அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குமா, சமாதானமாக இருக்கும். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அக்கிரமக்காரர் என்ன பண்ணுவாங்க, ஏகமாக அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவது அவங்களுடைய முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்புகிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆண்டவர் நல்ல ஒரு அறிவுரை சொல்கிறார் சங்கீதக்காரனை தாவீது. இந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, பொல்லாத மேலே எரிச்சல் அடையாத, தீமை செய்யாத, அது இந்த கோபம் கொள்ளாத, எரிச்சல் அடையாத, இதெல்லாம் விட்டுடு, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள், கர்த்தருடைய வழியில் நடந்துப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை காப்பாற்றுவார். பஞ்ச காலத்திலும் சரி, ஆபத்து காலத்திலும் சரி, எந்த காலத்திலும் என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். அவரே நம்பி நன்மை செய். இப்படிலாம் செய்யும் பொழுது என்ன பண்ணுவார், கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். துன்மார்க்கர் அழிந்து போவாங்க, துன்மார்க்கர் அழிந்து போவாங்க, அறுப்புண்டு போவாங்க, அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் எப்படி இருப்பாங்களாம், அவருடைய வழியில் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வழி நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், அவரை என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி செய்வார்னு சொல்லி ஒரு நல்ல அறிவுரையாக சங்கீதக்காரனை தாவீது இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். இந்த அதிகாரத்திற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.